ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம் இன்றைக்கி மை டெவில் ஹஸ்பண்ட் கான்செப்டில் 4th அண்ட் ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருந்தோம்னா ஜாய் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அசிஸ்டண்டோட தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்களா. அந்த சம்மந்த அங்கே வந்துட்டு நான் தான் யூவை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பா. அதனால் ஜாய் என்ன பண்ணுறாங்க, அவளை தள்ளி விட்டுறாங்க. அந்த சமயம் யூ அங்கே வந்துட்டு என்ன இங்கே நடந்துக்கிட்டு இருக்குதுன்னுட்டு அப்ராட் அனுப்பி வைக்க சொன்னேன்னு ஏன் நான் அனுப்பி வைக்காத இருக்கீங்கன்ட்டு அசிஸ்டண்ட்டை திட்டிகிட்டு இருப்பாரு. அசிஸ்டண்ட்டும் இவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லவும் உடனே இவ்வளோ அப்ராட் அனுப்பி வச்சே ஆகணும்னு சொல்லிடுறாரு. அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஜாய் அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் ஷூ அங்கே வந்துட்டு என்ன உன் ஹஸ்பண்டை நீ டிவோர்ஸ் பண்ணுறதா இல்லையா, அவனை விட்டு விலகி வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு ஜாயும் நான் அந்த டெவிலை என் லைஃப்பை விட்டே தள்ளி வைக்கணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவன்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிடுவேன், அது வரைக்கும் இப்போ நான் அவன் கூட தான் இருந்தாகணும், அதனால் நீங்கள் என் அப்பாவை பார்த்துக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் யூ அங்கே வந்துடுறாரு. என்ன திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கே மறந்துட்டியா, இங்கே இருந்துடலான்னு நினச்சிட்டியான்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. காரில் உட்கார வச்சுட்டு என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஆம்பளைங்களோட சிரித்து பேசிக்கிட்டே தான் இருப்பியான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு ஜாய் இருந்துட்டு அது அவர் என்னுடைய அண்ணன் சொல்கிறாங்க. அண்ணனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீ யாரு கூடயும் சிரித்து பேசக்கூடாது, நீ ஒரு பணக்காரனோட பொண்டாட்டிங்கிறத மறந்துடாதுன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு பிராண்டடான ட்ரெஸ் கடையில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நீ இங்கே இறங்கிக்கு, நான் போயிட்டு காரை பார்க் பண்ணிட்டு வரேன்ட்டு அவர் அங்கே போயிடுறாரு. இவங்க உள்ளே போவாங்களே. அந்த சமயம் அங்கே 2 பணக்கார பொண்ணுங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இவங்கள பார்த்த உடனே அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காரு, உங்கள் அம்மா ஏற்கனவே செத்துட்டாங்க, இப்போ உங்ககிட்ட பணமே இல்லையே, நாங்கள் வேணால் 2 ட்ரெஸ்ஸை உனக்கு பிச்சையாக போடட்டுமான்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜாய்க்கு கோவம் வந்து ஒரு பொண்ணை அடிச்சிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு உனக்கு என்ன தைரியம்ன்ட்டு அவளும் அடிக்க போவாளா. அப்போ யூ வந்து கையை பிடிச்சிடுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஒய்ஃபையே அடிக்கிறதுக்கு கை வாங்கியிருப்பேன்ட்டு சொல்லிகிட்டு இருப்பாரு. அப்போ ஜாய் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ யூ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் எல்லாமே சரியாக இருக்கான்னு கால் பண்ணி கேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடையோட மேனேஜர்கிட்ட போயிட்டு இங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி என் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த 2 பொண்ணுங்களுக்கும் அவங்க வீட்டில் இருந்து கால் வருது. அந்த பிரசிடென்ட் கிட்டே எதுக்கு நீங்கள் பிரச்சனை பண்ணீங்க, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கான்ட்ராக்டும் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு யூ காரில் வந்துட்டு ஜாய்கிட்ட பிளாக் கார்டை கொடுத்துட்டு நீ இனிமேல் இதை யூஸ் பண்ணிக்க, என் ஒய்ஃப் யார்கிட்டையும் அவமானப்படக்கூடாது, அதுவும் பணத்துக்காக, உனக்கு என்ன தேவையோ இதில் வாங்கிக்க, என்ன செலவு பண்ணுமோ இதில் செலவு பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் அங்கே போகணும், நீ என் ஒய்ஃப் லிமிட்டை மீறி நடந்துக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா. அந்த சமயம் அவங்க எதுவும் சொல்லாமல் கார்டை எடுத்துக்கிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. யூ அசிஸ்டண்ட் கிட்ட கேட்குறாரு, அந்த என்னாச்சு, அவளை அப்ராட் அனுப்பி வச்சிட்டிங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு அசிஸ்டண்ட்டும் ஆமாம் பாஸ் நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம், அவங்க இப்போ அப்ராடில் தான் இருக்காங்க, அவங்கள கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஆளோ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம், அவங்க திரும்ப சைனாவுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த சைடு ஜாய் வீட்டில் இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டோரில் ஒரு பொண்ணை வச்சு அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணோட தாத்தா ஜாய்க்கு கால் பண்ணி என் பேத்தி பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சிருமான்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கு ஜாயும் ஒன்றும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தாத்தா நாங்கள் சேரிட்டி ஈவன் ஆர்கனைசேஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம், அங்கே நீ வாமான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கு ஜாய் இல்லை நான் என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்களா, அப்படி நீங்கள் அங்கே வரலன்னா நீங்கள் இன்னும் என் பேத்தியை மன்னிக்கலன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. அந்த சமயம் அந்த தாத்தாவோட பேத்தி அங்கே வரல. அவளை பார்த்த உடனே நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்க, இந்த மாதிரி பெரிய ஆளுங்கள்கிட்டலாம் பிரச்சனை பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஜாய் அவமானப்படுத்துறதுக்காக ஒரு பிளானை சொல்கிறாரு. இந்த தாத்தா சரியான வில்லங்கமான ஆளாட்டுக்கு. இந்த சைடு ஜாய் அவங்க அண்ணா ஷூக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சேரிட்டி ஈவெண்ட்க்கு என்னை கூப்பிட்ருக்காங்க, நீங்களும் வாங்கன்னா எனக்கு அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குமோன்னு பயமாக இருக்குது, நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டும் ஜாயா இந்த ஈவெண்ட்க்கு கூட்டிகிட்டு வந்து விடுறாரு. அப்புறம் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்க்கு போய் தான் ஆகணுமான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன உன் வாயை மூடவே மாட்டியான்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் யூக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே ஜாய் அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. அவங்கள இந்த தாத்தாவும் பேத்தியும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அந்த சமயம் ஷூ அங்கே வந்துடுறாரு. ஷூ கேட்குறாரு, நான் எதுவும் லேட்டாக வந்துட்டேன்னான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அந்த ஈவெண்ட்டில் ஒரு பெயிண்டிங்கை சேல் பண்ணுறதுக்காக சேலிங்க்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
மற்றவங்கெல்லாம் நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஒரு பொண்ணு ஷூக்கு தண்ணி கொண்டு வரேன்ட்டு அவர் மேலேயே ஊற்றி விட்டுறாங்களா. அதனால என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாத பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் சரி விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கும் இந்த வேலையை யாரோ பண்ண சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்துடுறா. ஷூவும் நான் போய் இதை க்ளீன் பண்ணிட்டு வரேன்ட்டு வாஷ்ரூம்க்கு போயிடுறாரு. அப்போ அந்த பெயிண்டிங் வாங்குறதுக்காக ஜாய் என்ன பண்ணுறாங்க, கை தூக்கலான்னு பார்க்குறாங்க. அந்த சமயம் 2 பாடிகார்டு வந்து அவங்கள பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அந்த தாத்தா பேத்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்போ பாரு என்ன காமெடி நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பேத்தி இருந்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் இங்கே வந்துட மாட்டான்லன்னு சொல்லி கேட்குறா. இல்லை, அவன் இப்போ பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியே போயிருக்கான், அவன் இங்கே வரமாட்டான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஜாயை டார்கெட் பண்ணி எல்லாரும் பெயிண்டிங்கோட இந்த ஜாயும் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்பர் காட்டிக்கிட்டு இருப்பாங்களா. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஜாய்க்கு ரொம்பவே கோவம் வருது. ஜாயை பார்த்து மற்றவங்களாம் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து யூ அங்கே வந்துடுறாரு. அவரை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த தாத்தாவும் பேத்தியும் ரொம்பவே நடுங்கி போயிடுறாங்க. அந்த தாத்தா இருந்துட்டு நீங்கள் தான் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருந்தீங்கல்லன்னு கேட்குறாரு. இந்த பேத்தி பொண்ணுக்கும் அந்த ஈயை நினச்சி ரொம்பவே கோவம் வருது. அவள் தான் இந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பா. இந்த ஈ தான் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி ஜாயை நீங்கள் எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு சொல்லியிருப்பா. அதனால தான் இவங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல வேலையா அந்த சமயம் யூவும் அங்கே வந்துடுறாரு. அவரும் அந்த பெயிண்டிங்க்கு 99 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரும் இந்த யூ கிட்ட பிரச்சனை வச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரோட ஒய்ஃபை தூக்கிட்டு போயிடுறாரு. உள்ள தாத்தா செம்மையா பயந்துக்கிட்டு இருப்பாரு. இனிமேல் என்ன பண்ண போறோமோ, அவன் என்ன பண்ண போறானோன்ட்டு பயந்துக்கிட்டு இருப்பாரு. இதே வந்து ஜாயும் என்னை இறக்கி விடுங்கன்ட்டு இறங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என் அண்ணன் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீ எந்த ஆம்பளை கூட வெளியே வரக்கூடாதுன்னு, நீ யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் மட்டும் இந்த சமயம் இங்கே வரலன்னா உனக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியலன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன, நீ தான் என்னை காப்பாத்தினியா? இது எல்லாமே ஒன்னால தான் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ யூ என்ன பண்ணுறாரு, அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த சேரிட்டி ஈவெண்ட்டை பந்த் பண்ண சொல்லிடுறாரு. யூவோட அசிஸ்டண்ட்டும் அந்த சேரிட்டி ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த ஈவெண்ட்டை பந்த் பண்ண சொல்கிறாரு. இனிமேல் இது இங்கே நடக்க போகிறது இல்லை, அதனால பந்த் பண்ணிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த தாத்தா இருந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அசிஸ்டண்ட்டும் நான் என்ன பண்ணுறது, நீங்கள் மிஸ்டர் யூ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பேத்தி பொண்ணு இருந்துட்டு இது எல்லாமே இந்த தான் எங்களை பண்ண சொன்னான்னு சொல்கிறா. யூ ஜாயை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு நான் இந்த மாதிரி USA போகணும்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியும் நீ அந்த ஈயை தான் பார்க்க போகிறேன்னு, நீ போகிறதுனா போவேன், எதுக்காக என்கிட்ட நடிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூவும் USA போயிடுறாரு. அவர் அங்கே போன உடனே டைரெக்டாக ஈயை பார்க்க தான் போகிறாரு. அவள் பார்த்த உடனே ரொம்ப குஷியாயிடுறா. அதனால் பக்கத்தில் ஓடி வருவாளா. அவர் அவளை ஓங்கி அரைஞ்சிட்டு உனக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமும் உன் திமிர அடங்கலைல்ல, என் ஒய்ஃபை எப்போ பார்த்தாலும் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கிற, அவளுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு இருந்துட்டு நான் என்ன பண்ணினேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறா. எனக்கு தெரியும் அந்த சேரிட்டி ஈவெண்ட்டில் நடந்தது எல்லாமே ஒன்னால தான், நீ தான் அவங்களுக்கு சொல்லியிருக்க இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லி, அதனால தான் அவங்கெல்லாம் பண்ணினாங்க. அது அந்த தாத்தா எங்ககிட்ட சொல்லிட்டாரு, உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன், நீ இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணுறதை நிப்பாட்டி, இல்லைன்னா உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமும் அந்த பொண்ணு திருந்துற மாதிரியே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, நானும் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு இவர் இருந்துட்டு நீ தான் இது எல்லாமே பண்ணணுன்னு எனக்கு தெரியும், நீ ஒரு டைம் என்னை சின்ன பிள்ளையில காப்பாற்றின, அதுக்காக தான் உன்னை பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அப்பயும் அந்த பொண்ணு திருந்துற மாதிரியே இல்லை, நான் உன்னை என் பக்கம் கொண்டு வந்தே தீருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ இன்னும் திருந்தவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்கள்ட்டெல்லாம் இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஜாய் வராங்க. அந்த சமயம் அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ ஷூ அவங்கள பார்த்துட்டு அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. அப்போ டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. ஜாயும் டாக்டர்கிட்ட நீங்கள் என் ஹஸ்பண்டுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம், நானே டைம் பார்த்து சொல்லிக்கிறேன்னு சொல்கிறாங்க. யூவும் திரும்ப வந்துடுறாரு. அப்போ அசிஸ்டண்ட் யூ கிட்ட சொல்கிறாரு, ஜாய் மேடம் அவங்க அப்பாவை ஷூ கூட அனுப்பி வைக்கிறதா இருக்காங்கன்னு சொல்கிறாரு. உடனே யூ அவருடைய லாயருக்கு கால் பண்ணி ஜாய் அப்பா மேலே இருக்கிற மர்டர் கேஸு வாபஸ் வாங்க சொல்லிடுறாரு. அப்புறம் என் ஒய்ஃப்க்கு இவ்வளோ நாளாக ரொம்பவே கஷ்டம் கொடுத்துட்டேன், அவளுக்கு இனிமேல் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ அவங்க அங்கிளும் அங்கே வந்திருப்பாரு. அப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயம் அவருக்கு ஒரு கால் வருது, தப்பிச்சு போயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அதனால யூவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கிள் ஜாய் கிட்ட என்னை வெளியே கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாரு. ஜாயும் அசிஸ்டன்ட் கூட அங்கிளை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயம் 2 பேர் வந்து சண்டை போட்டு ஜாயை தூக்கிட்டு போயிடுறாங்க.
இது எல்லாமே இந்த ஈயோட வேலை தான். அவள் தான் கடத்தியிருக்கா அவங்கள ஒரு பில்டிங்கில் கட்டி போட்டு வச்சுட்டு பார்க்குறேன் உன் ஹஸ்பண்ட் கிட்ட உன்னை நான் இங்கே கடத்திட்டு வந்துட்டேன்னு சொல்லி நான் பணம் கேட்க போகிறேன், அவன் பணம் கொண்டு வரானா இல்லையான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஜாய் பயந்துக்கிட்டு இருக்காங்க. தான் நம்ம மேலே பாசமே இல்லையே, அவன் எப்படி நம்மளை காப்பாற்றுறதுக்காக பணம்லாம் எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு அசிஸ்டண்ட் ஓடி வந்து கிட்ட பாஸ் மேடமை 2 பேர் கடத்திக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறான். அந்த சமயம் கிட்ட இருந்து யூக்கு மெசேஜ் வருது, உன் ஒய்ஃப் உனக்கு வேணும்னா 100 மில்லியன் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வா, இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறா. யூவும் அவ கேட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த அட்ரஸ்க்கு அவங்க போறாரு. அங்க யூ நல்லா உட்காந்துருக்கா. யூ அவளை பார்த்துட்டு, நீ இந்த மாதிரி மோசமான பொண்ணுன்னு எனக்கு தெரியாத போயிடுச்சு, நீ இந்த மாதிரி நடந்துக்குவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவளும் தேவையில்லாத பேசாத, நான் கேட்ட பணத்தை கொண்டு வந்துட்டியா அதை காட்டுன்னு சொல்றேன். யூவும் அவகிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு ஜாய் கிட்ட போறாரு. அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அவரை பார்த்த உடனே ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த என்ன பண்ணுறான்னா, நீ எனக்கு இல்லைன்னா உன்னை யாரு கூடயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கொன்னுறேன், நீங்கள் 2 பேரும் ஹெவனில் போயிட்டு ஒன்றா இருங்கன்ட்டு கன் எடுத்து நீட்டிக்கிட்டு இருக்காளா. அந்த சமயம் அசிஸ்டன்ட் பாடிகார்ட்ஸோடு வந்துடுறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அடுத்ததாக காட்டுறாங்க செத்து போய் கிடக்குறா. யூக்கும் குண்டடி பட்டிருக்கு. என்ன நடந்துச்சுன்னே தெரியும். யூவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுற. ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சைடு ஜாய் தான் ரொம்ப பயந்து போயிருங்க. அவருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே டாக்டர் சொல்கிறாரு, இவருக்கு இப்போ வரைக்கும் மயக்கம் தெரிய, எதாக இருந்தாலும் 24 மணி நேரம் கழித்து தான் எங்களால் சொல்ல முடியும்னு சொல்கிறாரு. ஜாய் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு, நீ இப்போ கண் முழிச்சிக்கிட்டீன்னா நான் உன்னை விட்டு எப்பயுமே போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அவரோட கையெல்லாம் அசையுமா, அதை பார்த்த உடனே அவங்க ஓடி போய் டாக்டரை கூப்பிடுறாங்க. டாக்டரும் அவரை செக் பண்ணிட்டு ஜாய் கிட்ட வந்துட்டு அவர் இப்போ நல்லா ஆயிட்டாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. ஜாயும் உள்ள ஓடி வராங்க. அப்ப கூப்பிட்டு, என்னை மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட ரொம்பவே தப்பா நடந்துக்கிட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாரு. என்ன மன்னிக்கிறது ரொம்பவே கஷ்டம், எனக்கு டைம் வேணும் உன்னை நான் மன்னிக்கிறதுக்கு, ஆனால் இனிமேல் நீ என்னைய ஹர்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. யூவும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு, நான் இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யூவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ அசிஸ்டன்ட் பாடிகார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை வெல்கம் பண்ணுவாங்க. யூவும் வீல் சேரை விட்டு கீழே இறங்கி ஜாய்க்கு ரிங் கொடுத்துட்டு, என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு இனிமேல் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜாயும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதனால ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் காட்டுறாங்க அவங்களுக்கு லேபர் பெயின் வந்துடுது. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராரு. அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருது. ஓடி போயிட்டு ஜாயை பார்க்குறாரு. அப்போ ஜாய் கேட்குறாங்க, உனக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நர்ஸ் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்களா. அதை கேட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. பாப்பா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கார். இப்போ ஹாப்பியாக ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதோட இந்த சீரீஸே முடிஞ்சிருச்சு. இந்த ட்ராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கோட க்யூட்டாக முடிஞ்சிருக்கு. நான் அடுத்ததாக ஒரு தாய் ட்ராமா தான் பார்க்கலான்னு இருக்கேன். அதில் நம்ம ஹீரோவுக்கும் ஒரு பழத்துக்கும் இடையில நடக்கிற க்யூட்டான பல சம்பவங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்த ட்ராமாவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.